மத்திய தரைக்கடலின் ஆழத்தில் சுமார் 2100 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு பண்டைய ரோமானிய போர்க்கப்பல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இத்தாலியின் சிசிலி கடற்கரை பகுதியில் கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 50 மீட்டர் ஆழத்தில் இந்த அற்புத கண்டுபிடிப்பு நிகழ்ந்துள்ளது. உள்ளூர் ஆழ்கடல் நீச்சல் வீரரான கியோகோமோ டி மோலா என்பவரால் தற்செயலாக கண்டறியப்பட்ட இந்த சிதைந்த கப்பல் பண்டைய ரோமானியர்களின் கடல் வணிகம் குறித்த பல ரகசியங்களை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. இத்தாலியின் கலாச்சார அமைச்சர் அலெக்சாண்டரோ சியூசி இதனை சமீப காலத்தில் மிக முக்கியமான நீர்க்கடிகள் நிகழ்த்தப்பட்ட தொல்பொருள் கண்டுபிடிப்பு என்று புகழ்ந்துள்ளார். இந்த கப்பலில் நூற்றுக்கணக்கான மண் ஜாடிகள் மிகவும் பாதுகாப்பான நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. 2 கைப்பிடிகள் மற்றும் குறுகிய கழுத்து கொண்ட இந்த மண் ஜாடிகள் பண்டைய கிரேக்க மற்றும் ரோமானிய காலத்தில் மதுபானம் மற்றும் ஆலிவ் எண்ணெயை சேமித்து வைக்கவும் கடல் வழியாக எடுத்து செல்லவும் பயன்படுத்தப்பட்டன. குறிப்பாக இவை ட்ரெசல் 1A என்று குறிப்பிட்ட பாணியை சேர்ந்தவை என்பது குறிப்பிடத்தக்கது. இவை கிமு 2ஆம் நூற்றாண்டு மற்றும் 1ஆம் நூற்றாண்டு காலத்தை சேர்ந்தவை என ஆய்வாளர்கள் உறுதி செய்துள்ளனர். இதனை கண்டுபிடித்த டி மோலா தனது அனுபவத்தை பகிர்கையில், ஆரம்பத்தில் இது ஒரு சாதாரண பாறை என்றுதான் நினைத்தேன். ஆனால் அருகில் சென்று பார்த்தபோது எனது இதயமே நின்றுவிட்டது. அங்கு 2000 ஆண்டுகளுக்கு மேலாக உறங்கிக் கொண்டிருந்த ஒரு ரோமானிய கப்பலை கண்டேன் என்று நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். தற்போது அந்த இடத்தை சுற்றி ஏராளமான கடல்வாழ் உயிரினங்கள் குடிபுகுந்துள்ளதால் அது ஒரு நீருக்கடியில் உள்ள அருங்காட்சியகம் போல காட்சியளிக்கிறது. இந்த பண்டைய கப்பலின் ஒவ்வொரு பகுதியையும் 3D தொழில்நுட்பம் மூலம் ஆவணப்படுத்தும் பணிகள் இப்போது தொடங்கப்பட்டுள்ளன. இந்த கண்டுபிடிப்பு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ரோமானியர்கள் எவ்வளவு வலிமையான கடல் வணிக பாதைகளை கொண்டிருந்தார்கள் என்பதற்கு ஒரு சிறந்த சான்றாக அமைந்துள்ளது. இந்த கப்பலின் சிதைவுகள் மற்றும் அதில் இருந்த ஜாடிகள் மூலம் அன்றைய காலத்து மக்களின் உணவு பழக்கம் மற்றும் வணிக முறைகளை துல்லியமாக அறிய முடியும். கடலின் ஆழம் எப்போதுமே மனித வரலாற்றின் பல ரகசியங்களை ஒளித்து வைத்திருக்கிறது. இந்த புதிய ரோமானிய கப்பல் கண்டுபிடிப்பு அதனை மீண்டும் ஒருமுறை மெய்ப்பித்துள்ளது.